சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 4ல இந்த வாரம் லெஜெண்ட்ஸ் ரவுண்ட் தான் வந்து நடந்து முடிந்திருந்தது. இந்த ரவுண்ட்ல வந்து நம்மளுடைய ஜோகஸ்ரீ வந்து என்ன பாடல் பாடியிருந்தாங்க, என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஜோகஸ்ரீ வந்து பாடக்கூடிய பாடல்கள் எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய வாய்ஸ்ல வந்து கேட்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராவே இருக்கும். இந்த வாரமும் வந்துட்டு சூப்பரான ஒரு பாடல அட்டகாசமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காங்க. என்ன பாடல் பாடியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, "ராத்திரியில் பூத்திருக்கும்" என்ற பாடல் தான். எஸ்பிபி சாரும், ஜானகி அம்மா அவங்களும் சேர்ந்து பாடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் அப்படின்னே சொல்லலாம். இந்த பாடல எடுத்துட்டு அதில வந்திருக்கக்கூடிய சங்கதிகள் எல்லாமே வந்துட்டு ஒண்ணு விடாம அவ்வளவு அழகா வந்து பாடி முடிச்சிருக்காங்க. அவங்களும் எக்ஸ்ட்ராலாம் சங்கதிலாம் போட்டு சூப்பராவே இந்த ஒரு பாடல வந்து பாடியிருக்காங்க. இவங்களோட வாய்ஸ்ல இந்த பாடல் வேற வேற லெவல்ல இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாடலுக்கு வந்துட்டு நல்ல சூப்பரான கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க நம்மளோட ஜோகஸ்ரீ. இந்த பாடலுக்கு வந்து சிறப்பு விருந்தினரா வந்திருந்த தினேஷ் அவங்களும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு பாடல எடுத்ததுக்கு முதல்ல வந்து ஹேட்ஸ் ஆஃப். அது மட்டும் இல்லாம 2 பேர் சேர்ந்து பாடியிருக்கக்கூடிய ஒரு டூயட் சாங் வந்து சிங்கிளாவே வந்துட்டு அவ்வளவு சூப்பரா வந்துட்டு பாடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி செமையா பாராட்டியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நடுவர்கள் எல்லாமே வந்துட்டு சூப்பராவே பாராட்டியிருப்பாங்க. நம்மளோட சாய்ந்தல் மேமும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, "நீ பாடினதுல வந்துட்டு எனக்கு 2 பாட்டு பெர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மன்னவனே ஆளலாமா என்ற பாடலுக்கு பிறகு வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான சாங் அப்படின்னு சொன்னா அது இதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 2 பாடலுமே வந்துட்டு நீ வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்ரீனி சாருமே வந்துட்டு அவ்வளவு பாராட்டியிருப்பாரு. உன்னோட வாய்ஸுக்கு வந்துட்டு நீ ஒரு வேற இடத்துல இருக்கணும். ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருப்பாரு. உன்னோட வாய்ஸுக்கு இப்படியான சேலஞ்சான பாடல்கள எடுத்து வந்து நீ பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நீ ஒரு பெரிய உயரத்த தொடணும். உன்னால முடியும். கண்டிப்பா ஒரு சிறந்த பாடகியா நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாராட்டுக்களை எல்லாமே வந்து சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம உனக்கு இருக்கக்கூடிய இந்த வாய்ஸ், இந்த ரேஞ்ச் வந்துட்டு வேற யாருக்குமே அமையாது. உனக்கு வந்து இது அமைஞ்சிருக்கு. அதனால கண்டிப்பா இத நீ வந்து நிறைய முயற்சி செய்து நீ ஒரு பெரிய இடத்துக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்மளுடைய சரண் அவங்களுமே வந்துட்டு அவ்வளவு சூப்பரா பாராட்டியிருப்பாங்க. நிறைய சங்கதி இருக்கு இந்த பாட்டுல. எல்லாமே சூப்பரா பாடின. நீயும் சங்கதிலாம் போட்டு சூப்பராவே பாடியிருக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களோட ட்ரெய்னர்ஸுக்குமே வந்துட்டு அவ்வளவு பாராட்டுக்கள வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பாடல் வந்துட்டு உண்மையாவே கேட்கும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தமா தான் இருந்தது. அவ்வளவு சூப்பரா பாடியிருக்காங்க. அதுவும் நம்மளோட ஜோஸ்ரீயோட வாய்ஸ்ல இந்த பாடல் கேட்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. நீங்க வேணா கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா போயிட்டு இந்த பாடல தேடியே பார்த்திருப்பீங்க. அந்த அளவு வந்துட்டு அவ்வளோ ஒரு இனிமையா பாடியிருக்காங்க நம்மளோட ஜோகஸ்ரீ. இந்த பாடலுக்கு வந்துட்டு கோல்டன் இல்லங்க, பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளோட ஜோகஸ்ரீ வந்துட்டு வாங்கியிருக்காங்க. இந்த வாரம் வந்து நம்மளுடைய திவினேஷாக இருக்கட்டும், ஜோஸ்ரீயாக இருக்கட்டும் 2 பேருமே வந்து பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அவ்வளவு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. ஜோஸ்ரீயோட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும், ஜோஸ்ரீக்கு நீங்க என்னெல்லாம் வாழ்த்துக்கள சொல்ல ஆசைப்படுறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. என்ன மாதிரியான விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.